அல்வாவுக்கு மட்டும் இது ஃபேமஸ் இல்ல, அறிவாளுக்கு தான் ஃபேமஸ் அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க இருக்கிறவர்கள் வெள்ளந்தி மனிதர்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர்கள் திருநெல்வேலியில. நான் அங்க வந்து திருநெல்வேலியில் படித்திருக்கிறேன். கல்லூரி காலம் ஃபுல்லா திருநெல்வேலியில தான் படித்தேன். அவ்வளவு அன்பா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு பிரச்சனைனா முன்வரிசையில் வந்து நிற்பாங்க. எல்லாமே சரிதான். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த ஜாதி என்கிற ஒரு கோடு மட்டும்தான் ஒரு அபத்தமான கோடாக மனதில் பதிஞ்சிருக்கும். ஒரு வீட்டில் போய் பெண் கேட்க போகிற இடத்துல நீ என்ன ஜாதி என்றால் பிரச்சனையே இல்லை. ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க போகிற இடமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்டு நீங்க போனா கூட திருநெல்வேலி கல்ச்சர் நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேஷுவலா கேட்கக்கூடிய கல்ச்சர் எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க. இந்த சமூகத்துலதான் அந்த சமூகத்துலதான் அப்படின்னு நான் சொல்லல. எல்லா சமூகத்திலையும் அது விரவி கிடக்கு. கடைகளுக்கு பேரே கூட அந்த அந்த முக்குல போனீங்கன்னா அங்க நாடார் கடை இருக்கும். அதுல இருந்து திரும்பினா ஒரு கோனார் வீடு வரும். அதுல இருந்து நேர போனீங்கன்னா அவர் வீடு வரும்னு சொல்லக்கூடிய கல்ச்சர் இன்னும் அந்த மண்ணில் இருக்கு. மற்ற பகுதிகளில் பிராந்தியத்துல அதை பார்க்க முடியாது. அட்ரஸ் சொல்லக்கூடிய தன்மையிலேயே ஒரு 4 ஜாதி பேர் கிராஸ் ஆகி போகும். அதை நம்ம கவனிச்சிருக்கோம் திருநெல்வேலி. அப்ப இங்க ஃபண்டமெண்டலாவே அடிப்படையில நிறைய மாற்றங்கள் செய்யும். ஒரே நாள்ல நடந்துறாரு.